Hello friends, welcome to Pebbles. நான் இன்னைக்கு செய்ய போறது பீர்க்கங்காய் பொரியல். விரத முறைப்படி நம்ம வெங்காயம் சேர்க்க மாட்டோம். வெங்காயம் சேர்க்காம எப்படி செய்யறதுங்கறதை இப்ப பார்க்கலாம். தேவையான பொருள் என்னங்கறது பார்க்கலாம். 200 grams பீர்க்கங்காய் எடுத்துர்க்கேன். 2 பச்சை மிளகாய், 3 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எடுத்துர்க்கேன். கொஞ்சமா கறிவேப்பிலை, தாளிக்கிறது கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. இந்த பீர்க்கங்காய்க்கு துவரம் பருப்பு 4 டேபிள்ஸ்பூன் வேக வச்சு எடுத்துர்க்கேன். தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு ஆயில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். pan வச்சிட்டோம். 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். காஞ்சதும் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இது நல்லா பொரியட்டும். நல்லா பொன்னிறமாயிடுச்சு. பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, தேங்காய் இது நல்லா வதக்கிக்கலாம். பீர்க்கங்காயும் ஆட் பண்ணிக்கோங்க. பீர்க்கங்காய்க்கு 1/4 டம்ளர் தண்ணி விட்டாவே போதும். இதுலயே தண்ணி விடும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக தண்ணி விட்டுக்கலாம். நம்ம பருப்பையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு வேக வச்சிடலாம். துவரம் பருப்பு இருந்துச்சுன்னா துவரம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா பாசிப்பருப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாசிப்பருப்பை கொஞ்சம் லைட்டாக ஒரு 50% மட்டும் வேக வச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் துவரம் பருப்பு நான் எடுத்திருக்கேன். இது ஒரு 3 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ பீர்க்கங்காய் பொரியல் 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வெந்துருச்சு பருப்பு கூட. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதையும் நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பீர்க்கங்காய் பொரியல் ரெடி. நான் பொரியல் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.